Guarda l'aereo. Guarda che io tosse. Guarda, guarda l'aereo. நீங்கள் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய நபரா அங்கே இருக்கக்கூடிய ஷாப்பிங் மாலுக்கு போயிடாதீங்க, தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். நீங்கள் அரபு நாடுகள்லையோ இல்லை வளைகுடா உள்ள நாடுகள்லையோ இருக்கக்கூடிய ஒரு பேரண்டா, அங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் உங்கள் ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்களா அப்படின்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய சிபிஎஸ்சி எக்ஸாம் போஸ்ட்பண்ட் ஆகிருக்கு. எத்தனாம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் அமெரிக்காவினுடைய தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற மக்கள் மீது பயங்கரமான தாக்குதல். கம்யூனிக்காக போன அவங்களுக்கு சாவு தான் மிச்சம். 9 பேர் செத்து போயிருக்காங்க. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானோட வார் வேறு நடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே அதை விட மோசமான நிலை. துபாயில் அஜித் சேஃபாக இருக்காரா இல்லையா? அவர் இதுக்கு அங்கே போனார். 28 நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த நாடுகளுக்கு எதிராக ஈரான் தொடுத்து இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஐஆர்ஜிசியினுடைய தலைமை அலுவலகம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கட்டடங்கள் வானுயர இருக்குது. அது இடிந்து விழக்கூடிய காட்சிகளோடு தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் பிராட்காஸ்டிங், அதாவது இஸ்ஃபகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூக்ளியர் சைட். ஆனால் இஸ்ஃபகான் அப்படிங்கிறது ஒரு நகரம். எங்கே இருக்குது? டெக்ரான், ஈரானுடைய டெக்ரான் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போது இந்த இஸ்ஃபகானில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு சதுக்கம், அந்த சதுக்கத்தில் மக்கள் தங்களுடைய ஆதரவை கம்யூனியவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க. ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு துக்க நிகழ்வு ஈரானில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கு. அப்படிப்பட்ட துக்கத்தில் நாங்களும் எங்களை பங்கெடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு பெருவாரியான ஆண்களும் பெண்களும் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த இமாம் அப்படிங்கிற அந்த சதுக்கத்தில் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நியூயார்க் மேயர் மம்தானி இப்போ கடுமையான கண்டனத்தை நெதன்யாகுவுக்கு தெரிவிச்சிருக்காரு. ஒருபோது என்னுடைய ஊர் பக்கம் வந்து அதை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. நியூயார்க்கினுடைய மேயரை பற்றி உங்களுக்கே தெரியும். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராகவே பேசியவர். அவர் நியூயார்க்கினுடைய முதல் இஸ்லாமிய மேயர். அப்படிப்பட்டவர் தொடர்ச்சியாக ஒரு சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இன்னொரு புறம் சமூக போராளி மலாலா பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் கம்யூனியவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஈவன் நம்முடைய காஷ்மீரில் கூட ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் இதை பயன்படுத்தி பாகிஸ்தானில் இருந்து அத்துமீறி உள்ள நுழையக்கூடிய தீவிரவாத கூட்டத்தையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை இந்திய ஆர்மி சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 28 நாடுகள், எங்கே? பஹ்ரைன், ஈரான், குவைத், ஓமன், சவுதி அரேபியா, கத்தார், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் மொத்தமாக ஒரு 240 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடங்களில் நம்முடைய தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருந்து அரபு நாடுகளில் குடிபுகுந்த நம்முடைய தாய் வழி சொந்தங்கள் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க. மார்ச் மாதம் 2ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால சிபிஎஸ்சி நிர்வாகம் அந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. மறு உத்தரவு வரும் வரை, மறு தேதி அறிவிக்கப்படும் வரை மாணவர்களுக்கு தேர்வு கிடையாது. இதனால் அவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்டடீஸ் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. சோனல் சவுகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ், இந்தியன் ஆக்ட்ரஸ், அவங்க இப்போது ரொம்ப பெரிய அளவில் துபாயில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். ஏன்னா துபாயில் அதிகமான அளவில் புகை மூட்டங்கள் இருக்கிறதா காட்சிகள் காண்பிக்கப்படுது. தொடர்ச்சியாக அந்த இடத்த அட்டாக் பண்ணி ஈரான் பெரிய அளவிலான சாகசங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்களுக்கு அந்த ஆக்ட்ரஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. தலைவரே, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. மோடி கண்டிப்பாக காப்பாற்றிடுவார். 56 இன்ச் மார்பள உடையவர். உங்களை காப்பாற்ற முடியாவிட்டால் எப்படி? கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றுவார். இன்னொரு புறம் அஜித்தினுடைய புகழ் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி இளைஞர்கள் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க.
அது ஒரு பக்கம் நம்ம போக விரும்பலை. பட் அஜித் அவர்களும் துபாயில் கார் பந்தயத்திற்காக போனவர் அங்கே சிக்கிக்கிட்டாருங்கிற தகவல், பட் அவர் நலமோடு இருக்கிறார் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் வெளியாயிருக்கு. இன்னொரு புறம் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா உள்ளிட்ட நபர்கள் எல்லாருமே அங்கே பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. நிறையா பேர் பணி நிமித்தம் காரணமாக துபாயில், பக்ரைனில், கத்தாரில், குவைத்தில், இப்படி வெவ்வேறு ஓமனில் வெவ்வேறு நபர்கள் இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மாணவர்களை தாண்டி இன்றைக்கி அவங்க ஒவ்வொரு பொசிஷனில் போய் உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் தாய் தமிழ்நாட்டுக்கு மீட்டு வரக்கூடிய பெரிய பொறுப்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. சிறப்பு ஃப்ளைட்டுகள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. தொடர்ச்சியாக இஸ்ரேல், ஈரான் உள்ளிட்ட பகுதிகளிலையும் நம்முடைய இந்தியா மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த உறவுகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இது வருந்தத்தக்கது. எப்படி இருந்தாலும் இந்திய அரசு உங்களை மீட்டு கொண்டு வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஈரான் மக்கள் களத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நெதன்யாகு இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. உனக்கு என்ன, நீ நாய் ஓநாய் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவ, அதுக்காக மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை சில பேர் நெட்டிசன்கள்லாம் கேட்டிருந்தாங்க நெதன்யாகுவை பார்த்து. ஆனால் ஈரானிய மக்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமினி அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடி சாக்லேட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க, கேக் கொடுத்து கொண்டாடுறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளும் ஈரானில் நடக்குது. இது எப்படி ஏற்புடையது அப்படின்னு தெரியல. அது ஒரு வகையில் எனக்கு ஷாக்காகவும் இருக்குது. ஷாவினுடைய ஆட்சி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களும் ஈரானில் நிறைய பேர் இருக்காங்கங்கும் போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ, அந்த ஏஐயை அமெரிக்காவினுடைய அந்த மிலிட்ரி படை பயன்படுத்தாமல் இந்த அசால்ட் பண்ணாங்கல்ல, அந்த டயத்தில் மட்டும் பயன்படுத்தாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஈரானுக்கு உளவு தகவல்கள் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற அந்த ஏஐ பயன்பாட்டை தவிர்த்திருக்காங்களாம் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி படை. அதுக்கு பதிலாக அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஏஐ பார்த்திங்கன்னா க்ளவுட் அப்படிங்கிற அந்த ஏஐயை பயன்படுத்தி தான் சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. நம்முடைய இன்டர்நெட் பயன்பாடு, ஏஐனுடைய செயல்பாடு மிலிட்ரிலேயும் இருக்கும்ல. ஸோ ஈரானுக்கு எந்த தகவலும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இறங்கி இந்த வேலையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கங்கிற அந்த ரிப்போர்ட்டு இப்போது ட்ரம்பினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து வெளிவந்திருக்கு. துபாய், தோகா, மனாமா அப்படிங்கிற ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே இப்போ முழுவதுமாக புகை மண்டலம் சூழ்ந்திருக்கு. நீங்கள் ஒரு கப்பல் வருது, அந்த காட்சியை பார்க்க முடிஞ்சுது. அதில் முழுவதுமாக புகை மூட்டமாக பின்புறத்தில் காணுது. அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நிறையா இடங்களில் யுஏஇனுடைய சார்ஜா உள்ளிட்ட இடங்கள், ஷாப்பிங் மால்லாம் தீப்பிடிச்சு எரியக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. புகை மண்டலமாக இருக்குது ஒட்டுமொத்த அரபு உலகமுமே. காரணம் என்னென்னா ஈரானுடைய அட்டாக்னால. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஈரான்ட்ட ஐசிபிஎம் இருந்துச்சு அப்படின்னா நேரம் 12,000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காலே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் தளங்கள் மீது அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஈரான் மீது போர் நடத்துகிறாங்க. ஆனால் அணு ஆயுதங்கள் இருந்திருந்தது அப்படின்னா இந்நேரம் அமெரிக்கா மேலேயே அந்த குண்டை தூக்கி போட்டிருப்பாங்களே ஈரான். இவ்வளவு தூரம் நடந்ததற்கு பிறகும் ஈரான் அந்த வேலையை எதுவுமே செய்யலைன்னா அவங்கக்கிட்ட யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கே தவிர அது அணுகுண்டாகவோ ஐசிபிஎம்மாவோ மாற்றுவதற்கான கால நேரம்ங்கிறது ஈரான்கிட்ட இப்போ இல்லைங்கிறது தான் யதார்த்தமாக தெரியுது. ஆனால் அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட கண்டனத்தை யார் சொல்கிறாங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளர் குட்ரஸ் அவர்கள், ஆண்ட்ரி குட்ரஸ் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக யூஎன்எஸ்சி மீட்டிங்கும் நாளைக்கு நடக்க போகுது. இதில் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்தா கூட, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் கூட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா எஸ்கேப் ஆகிடுவாங்க. பூஜ் கலீஃபா உலகத்தினுடைய மிக உயரமான கட்டடம், அதுக்கு மேலே ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி ரொம்ப அழகாக இருந்தது. அது பூஜ் கலீஃபா மீது அட்டாக் பண்ணிடுமோ அப்படிங்கிற பயத்தில் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு வரீங்களா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் மூடிட்டாங்க. இதனால் க்ரூட் ஆயிலுடைய ரேட்டு ஜாஸ்தியாக போகுது. பெட்ரோல், டீசல் நீங்கள் வாகனம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஏன்னா ரேட்டு ஹெவியாக போகுது. ஒபாக் ப்ளஸ் டீம் மீட்டிங் போட்டு பேச போகிறாங்க. ஓஐசி மீட்டிங்கும் நடக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய ஐஆர்ஜிசி இருக்காங்கல்ல, அதற்குன்னு ஒரு தலைமை அலுவலகம் இருக்குல்ல, அந்த கட்டடம் முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்கு, தகர்க்கப்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னா இஸ்ரேலால் அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது.
ஈரானும் இஸ்ரேல் மேலே ஏகப்பட்ட தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க, டெல்லவி உள்ளிட்ட ஏரியாக்களில். பட் சேதாரம் ஏகப்பட்ட அளவில் ஐஆர்ஜிசியினுடைய தலைமை அலுவலகம் மீதே நடந்திருக்கு. இதில் 100க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்குது. சோகமான ஒரு செய்தி தான். இதை இருந்தாலும் மனதிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் அப்படிங்கிறது சிறு குழந்தைகள், தொடக்கப்பள்ளியில் 60க்கும் மேற்பட்ட சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகள் உயிரிழந்தாங்க ஈரானில். முந்த நாள் பார்த்தோம். இப்போ 2வது நாள் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்ச்சியாக எவ்வளவு நாள் நீளப்போகுது அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருக்குது. கிடைக்கக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.